நன்றி
சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரம தகப்பனே, தோனாக எங்களை தாழ்த்தி உள்ள சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வேத வசனம் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்திலே பிழைக்கவே முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உண்மை கண்டுகொள்ள, உண்மை அறிந்து கொள்ள, உங்களுடைய அறிவிலே, உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு உதவிச்சு. ஆண்டவரே, இப்பொழுது கூட எம்மாவுக்கு போன சீஷியோடு கூடி நீ கலந்து கொண்டு உங்களுடைய வேத வாக்கியங்களை நீ விளக்கி காட்டின பொழுது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து எழுந்தது போல இந்த நேரத்திலும் உங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாக இந்த நேரத்தை கிரிய செய்யும். இந்த வேத ஆட்சியிலே கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கிற மக்களை சீக்கிரமாக அழைத்துவார். பலத்த அடைப்பட்டவர்களை வருகிற நாட்களிலாவது அழைத்துவார். வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும். வேதத்தில் உள்ள சத்தியங்களை, மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனிய நாமத்திலே எஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த இலக்கு நாட்களிலே நாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நேரத்தில் உள்ள ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வருஷத்தில் மலைவே ஏறும் அனுபவம் என்ற தலைப்பிலே தியானித்தோம். இந்த வருஷத்திலே இயேசுவின் சோதனை என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாம் நேற்று தினம் எனது குறித்து தியானித்தோம். நீண்ட நாள் வாழ்வு. நீண்ட நாள் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு நம்முடைய வேதத்தில் வழி சொல்லி இருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அங்கே பிசாசு சோதிக்க வந்து இயேசு உபவாசமாக இருந்த பிறகு 40 நாள் முடிந்து விட்டது. அப்பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அந்த சமயம் பார்த்து அந்த பிசாசு இயேசுவை சோதிக்கும்படியாக வந்துவிட்டான். பிசாசுக்கு அவன் தந்திரக்காரன். நம்மை எப்பொழுது சோதித்தால் ஜெயித்து விடலாம் என்பது அவனுக்கு தெரியும். யாரிடத்தில் வர வேண்டும், எப்பொழுது வர வேண்டும், எதை பற்றி நாம் சோதிக்க வேண்டும் என்றெல்லாம் பிசாசு நன்றாக அறிந்திருக்கிறார். ரொம்ப அனுபவசாலியாக ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போல அதிலிருந்து எத்தனையோ பேரை அவன் வஞ்சித்திருக்கிறான். ஏராளமான மக்களை அவன் வஞ்சித்து மிகவும் அனுபவசாலி. அதனால் நம்மை கூட வஞ்சிக்க பார்த்து கொடுக்கிறான். பிசாசன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் கூறுகிறது. எப்போ யாரை பிடிக்கலாம் அவனை விழிக்க வேண்டும். அப்படியா? அதாவது அவனை ஒன்றுமில்லாமல் போக வேண்டும், அவன் பாவத்தை விடத்தள்ள வேண்டும், எப்படியாவது அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக அவன் நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதிகம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இயேசுவை சோதித்தான். என்ன சோதித்தான்? கல்லுகளை அப்பங்களாகும்படி சாப்பிடும், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொன்னார். இது இயேசு
தேவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, இது சாதாரண காரியம். அவன் இதை வைத்து இயேசுவை தனக்கு அடிமையாக்க விரும்புகிறான். இவன் சொல்லுகிறபடி இயேசு செய்ய தனக்கு அடிமையாக்க, இயேசுவை அடிமையாக்க விரும்புகிறான். பிசாசுக்கு நோக்கமெல்லாம் எல்லாரையும் பிசாசுக்கு கீழ்ப்படி வைத்துவிட வேண்டும், பிசாசுக்கு அடிமையாக்கி விட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய நோக்கம். கர்த்தருடைய வேதம் என்ன கூறுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்னைக்கு அநேகர் நாம் என்ன செய்கிறோம்? பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன எப்படி நடந்து கொள்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்ப்படுதல் தான் முக்கியம். பலியை பார்க்கணும், பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தமம். பலி, நீ என்னத்தான் பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எவ்வளவு காணிக்கைகளை கொடுக்கலாம், நீ எவ்வளவு காணிக்கை தியாகம் பண்ணலாம், எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பிரயோஜனம். கீழ்ப்படியாமையினாலே தான் இந்த உலகமே இன்றைக்கு பாவத்தில் கிடக்கிறது. ஆதாமியாவால் வாழ்க்கையை காணப்பட்ட முதல் பாவம் எனது கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வசனம் கூறுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளே தேவ கோபாக்கினை வரும் என்று வேதம் கூறுகிறது. ஆகினால கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலே அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் எப்படி கீழ்ப்படிவது? கர்த்தருக்கு கீழ்ப்படிவது என்றால் என்ன? அம்மா அப்பா சொல்றாங்க, பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்ற பேச்சை கேட்டு நடக்க வேண்டும், அது கீழ்ப்படிதல். கடவுள் சொல்லுகிறார், மனைவி கேட்டு அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அது கீழ்ப்படிதல். இப்படி ஒருவர் சொல்லும் போது அதை கேட்டு அதன்படி நாம் செய்கிறோம், அது கீழ்ப்படிதல். அப்படி என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது எப்படி? கர்த்தர் எப்ப சொல்லுவார், எப்படி சொல்லுவார் என்றால் பிரசங்கங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அது மட்டுமல்ல, வேதத்தை பிரசங்கங்கள் மூலமாக கூட பிரசங்கமார்கள் எதை சொல்லுகிறார்கள்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறார்கள், வசனத்தை சொல்லுகிறார்கள். அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் வாழ வேண்டும். ஆகவே தேவனுடைய வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வேதம் மகத்துவமான வேதம், அருமையான வேதம். உலகத்திலேயே ஒரு சிறந்த புத்தகம் ஒன்று இருக்குமானால் இது வேதம் தான், பரிசுத்த வேதாகமம் தான். இந்த வேதத்தை காட்டிலும் மேலானது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு என்ன உண்டாகிறது? பக்தி விருத்தி உண்டாகும். இந்த வேதத்தை காட்டிலும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறதா? இல்லை. பைபிளை காட்டிலும் நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது ஏதாவது இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பைபிளை விட ஒண்ணு, இந்த பைபிளை விட ஏதோ ஒண்ணு நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று நாம் நினைப்போமானால், அப்படி ஒன்று இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இந்த பைபிள் என்ன செய்வோம்? பைபிளை படிக்க மாட்டோம்.
நினைச்சு அதுக்கு தேவையில்லை. இந்த பைபிளை காட்டிலும் ஒன்று பக்தி விருத்தி உண்டாகிறது என்று ஒன்று இருக்கும் போது பைபிள் எதுக்கு படிக்கணும்? பைபிள் படிக்க தேவை. பிசாசின் தந்திரம் இதுதான். பைபிளை விட பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது என்று பிசாசு சொல்லி இந்த பைபிளை படிக்காததுக்கு பண்ணி விடுகிறான். அப்படி பைபிளை படித்தாலும் கூட அவனுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை இங்கே காட்டுவான். வேத வசனத்தை பொருட்டுவான். வேத வசனத்தை மாற்றி சொல்லுவான். நம்ம அவன் மாற்றுவது நமக்கு தெரியாது. நம்ம அப்படியே பைபிள் வசனத்தை அப்படியே அவங்க சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அப்படியே கொஞ்சம் மாற்றுவான். ஆனால் அது நமக்கு தெரியாது. அதனால பிசாசு இயேசுவை சோதித்தான். தலையிலே வனாந்தரத்தை சோதித்தான். வனாந்தரத்தை சோதித்த போது பிசாசாலே இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை. பிசாசு தோல்வி அடைந்தான். வெற்றி பெற முடியவில்லை. தோற்றுவிட்டேன், இயேசு ஜெயித்து விட்டார், நான் தோற்று விட்டேன், அதனால என்ன பண்ணலாம், விட்டுட்டு போயிடலாம்னு போனா இல்லை, திரும்ப விட மாட்டான். பிசாசு நம்மை விடவே மாட்டான். இதுல தோல்வியா சார், இதை ட்ரை பண்ணும், இதுல தோல்வியா அதில் ட்ரை பண்ணும், இப்படி மாற்றி மாற்றி எதிரியாவது நம்மை எப்படியாவது விடத்தள்ள வேண்டும், பாவத்தில் விடத்தள்ள வேண்டும், பிசாசுக்கு கீழ்ப்படிய வைத்து விட வேண்டும், நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். இதுதான் பிசாசுடைய நோக்கம். அதனால இதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளதாக இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களில் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். மத்திய 4:5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரங்கியின் மேல் அவரை நிறுத்தி என்று வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் ஒன்றும் பண்ண முடியவில்லை. வனாந்தரத்தில் இயேசுவை தோற்கடிக்க பண்ண முடியவில்லை. பிசாசானவன் தோற்று போனான். அதனால என்ன சொல்லுகிறான், பிசாசு கல்லை அப்பமாக்கி கற்களை அப்பமாக்க சொன்னான். ஆண்டவருக்கு சரியான பதில் கொடுத்துட்டார். இல்லை இல்லை, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதாவது இயேசு என்ன சொன்னார், நம்ம சாப்பிடுவதனாலே இந்த உலகம் உயிரோடு இல்லை. ஆனால் நாம் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சாப்பிடுகிறேன், ஆகினாலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அது முழு உண்மை அல்ல, அது பாதி உண்மை. ஆனால் 100க்கு 100 முழு உண்மை எது? இந்த தேவனுடைய வார்த்தையினால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால்தான் இந்த உலகமே இன்னைக்கு இருக்கிறது. இந்த உலகமே இன்னைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் வானம் உண்டாக கடவுள் சொன்னார், வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுள் சொன்னார், பூமி உண்டா. சும்மா வார்த்தை தான். வார்த்தை உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொன்னார். மரஞ்செடிகளுடைய உண்டாக கடவுள் சொன்னார், மரஞ்செடிகள் உண்டாயிற்று. மிருக ஜீவன்கள் உண்டாக கடவுள் சொன்னார், மிருக ஜீவன்கள் உண்டாயின. இப்படி ஒவ்வொன்றையும் உண்டாக கடவுது, உண்டாக வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. எப்படி பாருங்க, உலகமே தேவனுடைய வார்த்தையினால் தான்
உண்டாக்கப்பட்டது, நிலைத்திருக்கிறது. அது மட்டும் நாமும் தேவனுடைய வார்த்தையினால்தான் அங்கே பிழைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை இல்லை என்றால் நாம் மறித்து விடுவோம், நாம் உயிரோடு இருக்க முடியாது. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்று தேவ செய்தியை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், நான் நல்லா சாப்பிட்டதுனால அல்ல, சாப்பிட்டதுனால கிடையாது. அது பாதி உண்மை. முழு உண்மை எது? இந்த பைபிள், வேதம். வேதம் என் வாழ்க்கையை மாற்றினது. பரிசுத்த வேதாகமம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை என்றால் நான் என்னைக்கோ மரித்து போயிருப்பேன், என்னைக்கோ செத்து போயிருப்பேன். அப்போ இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். அது பிசாசு தான். பிசாசு ரொம்ப கவனமாக இருப்பான். காதல் போட்டுக்காம இருக்க மாட்டான். காதல் நல்லா போட்டுக்குவோம். நம்ம சொல்றது, நம்ம செய்வது எல்லாத்தையும் கவனிப்பான். அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம், எப்படி அடுத்த படி என்ன என்று சொல்லி அவன் சிந்தித்து செயல்படுவான். அப்போ அங்கே ஆண்டவர் சொன்ன, ஆண்டவர் வனாந்தரத்தில் இருக்கிற பிசாசும் முதல் சோதனையில இயேசுவும் பிசாசும் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அங்கே தோற்றுவிட்டார். இயேசுவை தோற்கடிக்க முடியவில்லை. அங்கே அதனால எங்க கொண்டு போனார்? இயேசு என்ன சொன்னாரு? தேவனுடைய வார்த்தை எடுத்து சொன்னார். பைபிள் இருக்க வசனம். இயேசு தன்னுடைய சொந்த வார்த்தையை சொல்லலைங்க. பைபிள் இருக்க வசனம். அதெல்லாம் பைபிள் உபாகமம் 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இப்படி வேதத்தில் இருக்கிற இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி இதை சொல்லி ஆண்டவர் பிசாசிடத்தில் ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொந்த வார்த்தையை சொன்னாங்க. பைபிளை எழுதியிருக்கிறதே. வேத வசனத்தை எடுத்துக்கொண்டார். இந்த வேத வசனம் என்ன? பட்டயம். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேத வசனம் தான். பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் தான். கத்தி வேண்டும், பட்டயம் வேண்டும். பட்டயம் இல்லாமல் ஒருவரையும் நாம் எதிர்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? எபிரேயர் கர்த்தருடைய வசனம் அங்கே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகும், இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்காததாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊரையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவர் கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் பகிரங்கிறதாயும் இருக்கிறது. எவ்வளவு விஷயம் இருக்குது இந்த வசனத்தை. இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று அவ்வளவு விஷயத்தை ஒரு வசனத்தில் அன்றைக்கு வைத்திருக்கிறார் தேவன். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். சினிமாவெல்லாம் பார்த்தோம்.
அவர் அங்கு அது எம்ஜிஆர் கத்தி எடுத்ததும் எதிராளியும் கத்தி எடுத்தோம் பட்டை ஓ அந்த மாதிரி எடுத்தோம். ஏசு பட்டைக்கு எடுத்தாரு, வேதவசனத்தை எடுத்தாரு, உடனே பிசாசும் வேதவசனத்தை எடுத்துக்கணும். அப்படியா? நீ பைபிள் தூங்கியா? எனக்கும் பைபிள் தெரியும், பிசாசுதான் ரொம்ப பைபிள் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் அதிகமாக வேதத்தை அறிந்தவன் பிசாசு. எல்லா வசனமும் தெரியும். அவன் எந்த நேரத்தில் எந்த வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். அங்கே வசனத்தை எடுத்துக்கார். அங்கே அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்பருகின் மேல் நிறுத்தி அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழபுதியும் கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. இயேசு எழுதியிருக்கிறதே என்று வேதவசனத்தை சொன்னதும் இவனும் எழுதியிருக்கு பாருங்க, வசனத்தை எடுத்து காட்டுகிறான். இதுதான் பிசாசின் பைபிள் தத்துவம். வேதவசன வசனத்தை காட்டுவான், ஆதாரம் காட்டுவான். இப்படி இருக்குது. நீ நேரத்து குதித்தால் தேவத்துக்கு வந்து கையில் ஏற்றிக் கொண்டு போவார்கள் என்று பைபிள் எழுதியிருக்கிறது. வசனம் அப்படி சொல்லுகிறது. நீ அப்படி செய்ய பார்க்கலாம். அதான் பிசாசு தத்துவம். இயேசு பட்டயத்தை எடுத்தார், பிசாசும் பட்டயத்தை எடுத்து விட்டார். பைபிள் தானே சொல்றாங்க. நீ நம்மை வஞ்சிப்பது அநேக கள்ள போதனைகள், உபதேசங்கள் அங்கு நம்மை வஞ்சிக்கும்படியாக செய்வது என்ன? பைபிள் தூக்கிட்டு வருவாங்க, பைபிள் இருந்து வசனத்தை எடுத்து காட்டுவார்கள். நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? பைபிள் எடுத்து தானே சொல்றாங்க என்று நினைத்தீர்கள். ஆனால் அதில் தந்திரம் இருக்கிறது, அதில் நம்மை வஞ்சிக்க முடியாத ஆபத்து இருக்கிறது. ஆகினாலே பிசாசு சொல்வதை நாம் கேட்க வேண்டும். பிசாசு இது பிசாசு சொல்கிறாரா அல்லது தேவன் சொல்கிறாரா என்று நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். எது பிசாசின் சத்தம், எது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். சாமுவேல் பிள்ளையாண்டான் இடத்திலே தேவன் பேசினார். சிறு பிள்ளையாக இருந்தான் சாமுவேல். சிறு பிள்ளையாக இருந்த போது தேவன் அவனோடு கூட பேசினார். ஆனால் வேதம் என்ன பொழுது அவன் தேவன் தான் பேசுகிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான். ஏனென்றால் அவன் சிறு பிள்ளையாக இருந்தான், பழக்கமில்லை. தேவன் பேசுவதை கேட்டு கேட்டு பழக்கமில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறாரா அல்லது பிசாசு பேசுகிறான்? பிசாசு நல்ல வார்த்தை தான் சொல்லுவான், வசனத்தை தான் சொல்லுவான். ஆனால் வசனத்தையே சொன்னாலும் கூட பிசாசு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கர்த்தரை வசனத்தை தான் அப்படியே அப்படியே கூட சொல்லுவான், கொஞ்சம் கூட மாற்றாமல் கூட சொல்லுவான், அப்படியே கூட சொல்லுவான். ஆனாலும் கூட பிசாசு சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் எது பிசாசின் சத்தம், எது தேவனுடைய சத்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசிலிருந்து நாம் எதையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் பைபிளில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவன் பரிசுத்தவான்கள் அநேக காரியங்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எப்படி நடக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் என்று அநேக உபதேசங்களை, அநேக போதனைகளை, அவங்கள் அனுபவத்திலிருந்து அநேக காரியங்களை
சொல்வார்கள், வேதத்தின் அடிப்படையில் சொல்வார்கள். அதை நான் கேட்டு வளர்ந்தேன். அவங்க என்ன சொல்லுவாங்க? பிசாசு உன்னை தந்திரமாக ஏமாற்ற பார்ப்பான். பிசாசு சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. அவனுடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சொன்னால் அது எப்படிப்பட்டது? அவன் நல்லதுதானே சொல்றான் என்று நாம் நினைக்க கூடாதான். நல்லது தானே என்று நினைக்கக்கூடாது. வசனம் தானே என்று நினைக்க கூடாது. அவன் என்ன சொல்லுவாங்க? லட்டு லட்டு ஒருத்தர் கொடுக்குற, லட்டு ஒருத்தர் கொடுக்குற, கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வாங்கிக் கொள்ளும், வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? பர்த்டேவோ எதுவோ அதுவோ எதுவோ ஏதாவது நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அவங்க ஸ்வீட் கொடுப்பாங்க, அவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் லட்டு கொடுக்கிறான் கைக்கு குஷ்டரோகம் பிடித்திருக்கிறது. குஷ்டரோகம் பிடித்திருந்தால் அவன் கொடுக்கிற லட்டை நம்ம வாங்கி சாப்பிடுவோமா? அது என்ன மாதிரி லட்டா இருந்தாலும் சரி, குஷ்டரோகி கையில வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அது நல்லதுதான், நல்ல பொருள் தான், பொருளுமா நல்ல பொருள் தான். அது நாம் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். நாம் சாப்பிடக்கூடாது. அதனால பிசாசு வசனத்தை தான் சொல்லுவான். பிசாசு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் சொல்லுகிறோம், தேவன் சொல்ல வேண்டும். இது தேவன் சொல்லுகிறாரா அல்லது பிசாசு சொல்லுகிறானா என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தம். இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய ஆடுகள் என் சத்தம் கேட்கும் என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லும். கர்த்தருடைய சத்தத்தை கர்த்தருடைய ஆடுகள் கேட்கும். தெரியும், ஆடுகளுக்கு நல்லா தெரியும். ஆடுகளுக்கு மேற்கொண்டிய சத்தம் எது என்று ஆடுகளுக்கு நன்றாக தெரியும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்முடைய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாம் அறிந்திருப்போம். தேவனுடைய வார்த்தை நாம் அறிந்திருப்போம். வேதத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுகிறார். நம்ம நிறைய படிக்கலாம். ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு பேசுவார், நமக்கு உணர்த்தி காட்டுவார். அதை உடனே அப்படியே பிடிச்சிடும், அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கணும், அதுக்கு உடனே கீழ்ப்படியும், நம்ம வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். ஆகையினால இப்படி இங்க பிசாசு என்ன செய்தான்? இயேசுவை, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புறகிலே அவரை நிறுத்தி, இந்த வசனத்தை புரிந்து கொண்டீர்களா? புரிகிறது அந்த வசனம்? பிசாசு என்ன செய்தான்? பிசாசு இயேசுவை என்ன செய்தான்? என்ன படிங்க? அப்படி என்ன செய்தான்? இயேசுவை, பிசாசு இயேசுவை அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்கே வைத்தான்? உயர்ந்த பதவி கொடுத்து விட்டான். இன்னைக்கு அநேகருக்கு சாதாரணமா இருக்கும் போது பாவத்தை விழுந்து போக மாட்டாங்க. உயர்ந்த பதவிகள், வசதிகள், பணம் நல்லா வரும்போது பாவத்தை விழுந்துவாங்க. பேர், புகழ், எல்லாரும் புகழ்கிறார்கள், பணம் வந்து கொட்டுகிறது, உயர்ந்த பதவி, அப்ப பாவத்தை விழுந்துவான். பிசாசு எது செய்வான்? நமக்கு பணத்தை கொடுப்பான், பதவியை கொடுப்பான்,
இதையும் அதையும் கொடுத்து பேர் புகழை கொடுத்து நம்மை உயர்த்துவார், மேல தூக்குவார். உயர்த்தும் போது அநேகர் விட்டு போகிறார். நம்ம நல்லா உலகத்தை இப்பொழுது நடக்கிறத பார்க்கிறோம். நல்லா இருப்பாங்க, நல்லா தான் ஊழியம் செய்வாங்க, கர்த்தருடைய வசனத்தை தான் சொல்லுவாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கடைசி என்ன ஆவாங்க? பாவத்தை விழுந்து போடலாம், துர்மார்க்கத்தை, விபசாரத்தை, கேவலமான வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள். அதுதான் பிசாசு கொடுத்தது. அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம், அதாவது நம்ம உலகத்தை ஆசீர்வாதம் தேவன் மூலமாய் வருவதும் உண்டு, பிசாசு மூலமாய் வருவதும் உண்டு. தேவன் மூலமாக ஆசீர்வாதம் வருமானால் நாம் ஒரு காலம் பாவத்தை விழுந்து போக மாட்டோம். அது நமக்கு சாபமாக இருக்கவே இருக்காது. ஆனால் பிசாசு நம்மை உயர்த்துவானால், பிசாசு பணத்தை கொடுத்தால், பதவியை கொடுத்தால், பேர் புகழை கொடுத்தால் அது ஆபத்து. அதுல ஆபத்து இருக்கிறது, அதுல நன்மை கிடையாது, அது பாவத்திலே விழத்தரலாம். அதனால பிசாசம் பணம் கொடுப்பான், நிறைய பணம் கொடுப்பான். எவ்வளவு பேர் உலகத்தில் எவ்வளவு பேர் இயேசு பிடிக்காதவர்கள் பெரிய பணக்காரா இருக்காங்க. இயேசுக்கு விரோதமானவர்கள் ஏராளமான பேர் பணக்காரர்கள், வசதியாக இருக்கிறார்கள். அநேக எவ்வளவு அது பிசாசு கொடுப்பது. பிசாசு கொடுக்க முடியும், பிசாசால எதையும் கொடுக்க முடியும், யாருக்கும் எதையும் கொடுக்க முடியும். ஆனா அதில் உனக்கு ஆபத்து இருக்கிறது. அதனால நான் வசதியா இருக்கேன், ரொம்ப பணம் இருக்கு, எனக்கு பேருக்குகள் ஜனங்களா எனக்கு பொண்ணுகளார்கள் என்று நினைப்பாயானால் அதை பிசாசு கொடுத்தது. நீ அதில் போய் விழுந்து விடுவாய். தேவன் உன்னை உயர்த்தினால் அதில் ஆபத்து கிடையாது. கர்த்தர் உன்னை உயர்த்தினால் அது ஆபத்து கிடையாது. கர்த்தர் பணத்தை கொடுத்தால் அது ஆபத்து கிடையாது, அதில் ஆசீர்வாதம் உண்டு. இன்றைக்கு செய்தி தலைப்பு என்ன? உயர்ந்த பதவி. பிசாசு கொடுப்பது உயர்ந்த பதவி. பிசாசு இயேசுவை சிலுவைக்கு போகாதபடிக்கு, சிலுவைக்கு போவதற்கு முன்பே இயேசுவை கொன்றுவிட வேண்டும். இயேசு சிலுவைக்கு போய்விடக் கூடாது. சிலுவைக்கு போவதற்கு முன்பே இயேசுவை கொலை செய்து விட வேண்டும். அதற்காக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்களை பயன்படுத்தலாம். உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர்களை பயன்படுத்தலாம். ஏரோது இயேசுவை கொலை செய்ய நினைத்தார். இயேசுவை கொலை செய்தவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், மூப்பர், பரிசேயர், சதுசேயர். சாதாரண நாட்கள் அல்ல. இவரெல்லாம் பிசாசு உயர்த்தி வைத்திருக்கிறார். பிசாசு மேல உயர்த்தி வைத்திருக்கிறார், மேலான பதவியில, அதுவும் தேவாலயத்தில், பரிசுத்த ஸ்தலத்தில், அங்கு தேவாலயத்தில் மேல பதவிகளை கொடுத்து வைத்து அவர்கள் மேலான உயர்ந்த பதவியை பிடித்துக் கொண்டு அது அவர்கள் செய்வதெல்லாம் இயேசுவுக்கு விரோதமாகத்தான். இயேசுவை அப்பவே கொலை செய்திட வேண்டும். இயேசுவுக்கு இயேசுவின் திட்டம், தேவனுடைய திட்டம், இயேசு கல்வாரி சிலுவையில் தான் போய் அறையப்பட்டு மரிக்க வேண்டும் என்பது. ஆனால் அங்கே போக விடக்கூடாது. அதுக்கு முன்பே இயேசுவை கொண்டுவிட வேண்டும். எல்லாரும் இயேசு விரோதமாக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் ஆகவே இயேசுவை தீர்த்து கட்டிவிட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டார்கள். ஆனால் தன்னுடைய வேலை இது வரவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் தினந்தோறும் தேவாலயத்தில் இருந்தேனே, அப்போ என்னை வந்து பிடிக்க வரவில்லை. அவரே சொல்லிட்டார், ஏனென்றால் என் வேலை இன்னும் வரவில்லை. கர்த்தருடைய வேலை
கல்வாரி சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும் என்பது பிசாசு அந்த போகாதபடிக்கு அதுக்கு முன்பே செய்ய முடியாது. அது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை பிசாசு பயன்படுத்துகிறார். அதனால நமக்கு உயர்ந்த பதவி வரும்போது நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் நமக்கு விரோதமாக வரும்போது அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படியாக கேட்கிறேன். யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம்.